வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம சமூகத்தில் பரவலாக இருக்கிற 5 வகையான குழந்தை வளர்ப்பு முறைகளை பற்றி பார்த்துடலாங்க. முழுமையாக கண்காணிக்கிற பெற்றோர், முழுமையாக கட்டுப்படுத்துகிற பெற்றோர், முழுமையான சுதந்திரம் கொடுக்கிற செல்லம் கொடுக்கிற பெற்றோர், கட்டுப்பாடையும் சுதந்திரத்தையும் சமமாக கலந்து கொடுக்கிற பெற்றோர், முழுமையாக நிராகரிக்கிற புறக்கணிக்கிற கண்டுகொள்ளாத பெற்றோர். இந்த மாதிரி 5 வகையான பெற்றோர் இருக்கிறாங்க. இதில் எந்த பெற்றோர் நல்ல பெற்றோர்னு நீங்கள் கேட்கலாம். உளவியல் ஒரு உண்மையை ஆணித்தரமாக சொல்லுதுங்க. அளவுக்கு அதிகமான எதுவுமே ஆபத்தானது. அளவுக்கு அதிகமான கண்டிப்பும் ஆபத்து, அளவுக்கு அதிகமான செல்லமும் ஆபத்து. ஆக குழந்தை வளர்ப்பில் ஒரு சமநிலையை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம முன்னால் இருக்கிற சவாலுங்க. முதல் வகையான பெற்றோர் யாருன்னு சொன்னால், முழு நேரமும் குழந்தைகளை கண்காணிக்கிற, குழந்தைகளுக்குரிய கடமைகளை அவங்களே எடுத்து செய்கிற பெற்றோருங்க. ஆங்கிலத்தில் ஹெலிகாப்டர் பேரண்டிங்னு சொல்கிறோம். ஹெலிகாப்டர் பேரண்டிங்னா என்ன? அந்த பேர்லேயே இருக்குதுங்க. நம்ம தலைக்கு மேலே 24 மணி நேரமும் ஒரு ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் யாரோ நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அர்த்தம். அதுபோல தான் இந்த பெற்றோர் தங்களது குழந்தைகளுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். குழந்தையுடைய முழு தேவைகளையும் முழு வேலைகளையும் அவங்களே இழுத்து போட்டு செய்கிறது தான் ஹெலிகாப்டர் பேரண்டிங்க. இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் சில குழந்தைகளுக்கு உண்மையிலே பொருத்தமாக இருக்காங்க. குறிப்பாக அந்த 3 வயசுக்கு கீழே உள்ள டோடலர் பருவம். அந்த குழந்தைகளை ரொம்ப கண்காணிக்கணுங்க. அந்த குழந்தைகளை நம்ம சரியாக கண்காணிக்கலைன்னா எதையாவது போய் இழுத்துருவாங்க, ஏதாவது தூக்கிடுவாங்க, எங்கேயாவது போய் விழுந்துடுவாங்க. அந்த குழந்தைகளை கண்டிப்பாக கண்ணில் எண்ணெயை ஊற்றி பார்க்கணும்னு சொல்கிறாங்களே, அதுபோல் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த குழந்தைகள் அல்லது ஏதாவது விபத்தை ஏற்படுத்திடுவாங்க. அது மட்டுமல்ல, குறைபாடுகளோடு பிறந்திருக்கிற குழந்தைகள், நோயில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்குறோம், நிறைய பெற்றோர் தங்களது வேலைகளை கூட விட்டுக்கிட்டு அந்த குழந்தைகள் பக்கத்தில் இருந்து அந்த குழந்தைகளுடைய தேவைகளை சந்திக்க, அந்த குழந்தைகளை பாதுகாக்கிற வேலையை செய்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு உண்மையிலே பாராட்டுக்கள். ஆனால் இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் எப்போ பிரச்சனையாக மாறும்னு சொன்னால், அந்த குழந்தைகள் வளரும் பருவத்திலையும் நம்ம அந்த குழந்தைகளை தானாக செயல்களை எடுத்து செய்ய விடாமல் திரும்பவும் விழுந்து விழுந்து அந்த குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறன்ற முறையில் அந்த குழந்தைகள் கூடவே போயிட்டுருக்குறோம். அந்த குழந்தைகளுடைய செயல்களை நம்மளே செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சொன்னால் அது அந்த குழந்தைகள் தானாக ஒரு செயலை எடுத்து செய்ய, தைரியத்தை பழக அல்லது புதிய புதிய திறன்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தடையாகி போகுங்க. அதனால தான் அந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் டீனேஜ் பருவத்தில், அதுவும் 12 வயசுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு உண்மையிலேயே நீங்கள் மிகப்பெரிய தடையாக மாறிடுவீங்க. அதோடு விட மாட்டீங்க. நீங்கள் அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரிய ஆளாக வந்த பிறகும் உங்களுடைய எல்லா முடிவுகளையும் அந்த குழந்தை மேலே திணிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த குழந்தைய தனியாக செயல்படவே விட மாட்டீங்க. அந்த குழந்தை எல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க, அப்பா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சோம்பல் மனநிலையில் வாழ ஆரம்பிச்சிடுங்க. வருங்காலத்தில் கூட இந்த வகையான குழந்தைகள் கடினமான வேலைகளை எடுத்து செய்ய மாட்டாங்க, புது புது முயற்சிகளில் ஈடுபட மாட்டாங்க. ஆக ஒரு ஆர்டினரியான ஒரு வாழ்க்கை, அடுத்தவங்கள்ட்ட இருந்து உதவிகளை எதிர்பார்த்து அப்படியே சமாளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்கங்க. 2வது வகையான பெற்றோர் அதீதமான கட்டுப்பாடும் கண்டிப்பும் கொண்ட பெற்றோர்கள்ங்க. இந்த வகை பெற்றோர் குழந்தை ஒழுக்கமாக வளரணும், கட்டுப்பாடோடு வளரணும் அப்படி சொல்லி அதீதமான கட்டுப்பாடுகளையும் கட்டளைகளையும் தண்டனைகளையும் கொடுக்குற பெற்றோருங்க. குழந்தை பொம்மையை வச்சு விளையாடிட்டாங்கங்க, கலைச்சி போடுதுன்னு சொன்னால் பொம்மைகளெல்லாம் எடுத்து கட்டி தூரமாக போட்டுருவாங்க எங்கேயாவது. குழந்தை அதுக்கு மேலே அந்த பொம்மைகளை பார்க்கவே முடியாது. அதிகமான நேரம் டிவி பார்க்குதுன்னு சொன்னால் ஒயரெல்லாம் பிடுங்கி விட்டுருவாங்க. டிவி அதுக்கு மேலே அந்த குழந்தை பார்க்க முடியாது. எதிர்த்து பேசிடுச்சுன்னு சொன்னால் வாயிலே அடியை போட்டுருவாங்க. அதுக்கு மேலே அந்த குழந்தை அம்மா முன்னால் அல்லது அப்பா முன்னால் ரொம்ப ஒன்று சாதாரணமாக வாயை விட முடியாது. குழந்தையுடைய விருப்பத்தை கேட்க மாட்டாங்கங்க. அவங்க தான் அவங்களுடைய முடிவை அந்த குழந்தை மேலே திணிப்பாங்க. அதை செய், இதை செய், அதை படி, அங்கே போகாத, இங்கே போ, அப்படி அந்த குழந்தைக்கான எல்லா கட்டளைகளையும் அவங்க தான் பிறப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தையுடைய ஒரே வேலை கீழ்ப்படுகிறது மட்டும்தான். கீழ்ப்படியலைன்னு சொன்னால் தண்டனை கிடைக்கும், அடி கிடைக்கும். இந்த வகையான பெற்றோர் கையில் வளர்கிற குழந்தைகள் தங்களது உணர்வுகளை பதுக்க ஆரம்பிப்பாங்கங்க. ஏன்னா சுதந்திரமாக தங்களது பெற்றோர்கிட்ட அந்த குழந்தையால் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது. மகிழ்ச்சியாக இருந்தாலும் என்னடி ரொம்ப சிரிக்கிறா அப்படி சொல்லுவாங்க, கோபப்பட்டாலும் என்கிட்டயே கோபப்படுறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆக எப்படி அந்த பெற்றோர்கிட்ட பேசுறது, உணர்வுகளை வெளிப்படுத்துறது, என்ன செய்தாலும் திட்டுறாங்களே அப்படி சொல்லி ஒரு பொம்மை போல் ஆயிடுவாங்கங்க. இந்த மாதிரி பெற்றோர் 3 வகையான குழந்தைகளை உருவாக்கலாங்க. அந்த குழந்தைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி கொண்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பெற்றோரை ஒரு கட்டத்தில் எதிர்க்க ஆரம்பிக்கலாம். அந்த குழந்தைகள் ரொம்ப பயமுள்ள குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் பெற்றோரை கண்டு கடைசி வரை பயப்படுற குழந்தையாகவே மாறி போகலாம். சில குழந்தைகள் நடிக்க ஆரம்பிப்பாங்கங்க. அம்மா முன்னால் இப்படி பேசுனா கண்டிப்பாக திட்டுவாங்க, ஆக சொல்லக்கூடாது, உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது,
என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஆக நிறைய மறைவாக செய்ய ஆரம்பிப்பாங்கங்க. இந்த வகையான குழந்தைகள் வீட்டில் ரொம்ப அடக்கப்படுறதுனால பள்ளிக்கூடத்தில் அவங்களுடைய ஒரிஜினல் கலரை காமிக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகள்கிட்ட அதிகமாக சண்டைக்கு போவாங்க, அதிகமாக அவங்களுடைய திறமைகளை காட்ட நினைப்பாங்க. ஆக வீட்டில் ஒரு முகம், வெளியே ஒரு முகம், இந்த மாதிரி நடிக்கிற குழந்தைகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தானாக எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்கங்க. பெற்றோருக்கு பயப்படுவாங்க. ஒரு தன்மதிப்பு இல்லாத, ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு மனிதர்களாகத்தான் அந்த குழந்தைகள் வளருவாங்க. இந்த வகையான பெற்றோர்கிட்ட இருந்து பாராட்டே கிடைக்காதுங்க. குழந்தைனா கீழ்ப்படியணும், ஒழுக்கமாக இருக்கணும், அதுதானே செய்தான், அதுக்கு எதுக்கு பாராட்டணும் அப்படி சொல்லி கண்டுக்கவே மாட்டாங்கங்க. ஆக அந்த குழந்தைகள் உற்சாகமாக நல்லதை எடுத்து செய்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஒரு உணர்வு ரீதியான ஒரு அரவணைப்பு கிடைச்சிருக்காது, பாசம் கிடைச்சிருக்காது. ஆக ஒரு வெறுமை, ஒரு விரக்தி அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒபீடியண்டான குழந்தையாக இருப்பாங்க, ஆனால் உள்ளார்ந்த வகையில் அந்த பெற்றோர் அன்பு செய்கிற ஒரு மனம் அந்த குழந்தைகளுக்கு இருக்காதுங்க. 3வது வகை பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு எப்போதுமே பாசத்தையும் அன்பையும் கொட்டி கொடுக்குற பெற்றோருங்க. குழந்தைகளுக்கு தேவையானது மட்டுமல்ல, குழந்தைகள் விருப்பப்படுறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பாங்கங்க. அந்த குழந்தைகளுக்கு எதுவும் தேவையாக இருக்கக்கூடாது, கவலைப்பட்டுறக்கூடாது, அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் செய்யணும், அப்போ தான் நல்ல பெற்றோர் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அந்த பெற்றோருக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பெற்றோருக்கு தங்களது குழந்தை அழுறதை தாங்கவே முடியாதுங்க. குழந்தை நடக்கிறதுக்கு அடம் பிடிச்சதுன்னா உடனே இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்க. சாப்பிட்றதுக்கு அடம் பிடிச்சதுன்னு சொன்னால் ஊட்டி விடுவாங்க, செல்லம் கொஞ்சுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னால் லீவு போட சொல்லுவாங்க, பரவாயில்ல வீட்டில் இருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு எந்த வேதனையும் கொடுத்துடக்கூடாது, குழந்தையை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு அதீதமான செல்லம் கொடுத்து சில வேளைகள் அந்த குழந்தையை கெடுக்கிற நிலைமைக்கு மாறிடுவாங்கங்க. குழந்தைகள் விரும்பினதை செய்யலாம், விரும்பினதை சாப்பிடலாம், விரும்பினதை விளையாடலாம், எந்த கட்டுப்பாடும் இருக்காது, எந்த கண்டிப்பும் கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆக இந்த மாதிரி பெற்றோர்கிட்ட வளர்கிற குழந்தைகள் வளர வளர தங்களது பெற்றோரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்கங்க. ஏன்னா இந்த வகையான பெற்றோர் அதீதமான செல்லம் கொடுத்து அந்த குழந்தைகளை ரொம்ப பெரிய ஆளாக்கி வச்சுருப்பாங்க. அந்த குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை ஏதாவது தேவையில்லாத ஒரு பொருளை, அந்த குழந்தை பயன்படுத்தக்கூடாத ஒரு பொருளை கேட்குதுன்னு வைங்க, அப்போ அவங்க மறுப்பு சொல்லும்போது ரொம்ப அழுத்தம் போடுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. அப்படியே அடிப்பணியை வச்சு அந்த பொருட்களை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கங்க. ஆக பெற்றோர் பலமிழந்தவங்களா குழந்தைகள் முன்னால் மாறுறதுக்கான சூழல் அதிகமாகி போகும். இந்த குழந்தைகளுக்கு சரியான ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஏன்னா எல்லாம் விழுந்து விழுந்து அம்மா அப்பா கவனிக்கிறாங்களே. ஆக உள்ளார்ந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் சரியாக படிக்க மாட்டாங்க, சரியாக தங்களது கடமைகளை எடுத்து செய்ய மாட்டாங்க, ரொம்ப சோம்பலாக வளருவாங்க. அம்மா அப்பா செல்லம் கொஞ்சினது போலவே பிறர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதிரி பெற்றோர்கிட்ட வளர்கிற குழந்தைகள் எந்த வித கட்டுப்பாடும் இல்லாமல் வளர்றதுனால வெளியிடங்கள்லையும் எந்த ரூல்ஸையும் கடைபிடிக்க மாட்டாங்க. காலதாமதமாக போவாங்க, வேலைகளை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, யாரும் என்னை திட்டக்கூடாது, யாரும் என்னை கண்டிக்கக்கூடாது. படிப்புலையும் சரி, விளையாட்டுலையும் சரி, அல்லது அவங்க செய்கிற வேலைகள்லையும் சரி சொந்தமாக முயற்சி போட மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் திறமை வெளிப்படவே செய்யாது. சரியாக உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டாங்கங்க. அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க இருக்கிறதே என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பாங்க. 4வது வகை பெற்றோர் கட்டுப்பாடோடையும் இருப்பாங்க, அன்பு காட்டுற இடத்துல அன்பும் காட்டுவாங்கங்க. குழந்தைகளுக்கு செல்லம் கொஞ்சிற நேரத்தில் கண்டிப்பாக செல்லம் கொஞ்சுவாங்க. அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குவாங்க, குழந்தைகளை தட்டி கொடுப்பாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு வரையறையும் இருக்கும். இதுக்கு மேலே நீ போகக்கூடாது, இதை நீ செய்யக்கூடாது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, அப்படி சரியாக கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்கிற பெற்றோருங்க. ஆக அங்கே ஒரு சுதந்திரமும் இருக்கும், ஆனால் ஒரு லிமிட்டும் இருக்கும். நீ டிவி பார்க்கலாம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்க்கலாம், மற்ற நாட்களில் நீ என்ன செய்யக்கூடாது, அதை கேட்டு அடம் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த குழந்தைகள் விரும்பினது கிடைக்கும், ஆனால் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த அம்மா அப்பா தான் முடிவு பண்ணுவாங்கங்க. அந்த குழந்தை டிமாண்ட் பண்ண முடியாது. குழந்தைக்கு சில நேரங்கள் அந்த கட்டுப்பாடு, அந்த விதிமுறைகள் பிடிக்கலைன்னு சொன்னால் அது கோபப்படும், அழும். அந்த உணர்வை பக்கத்தில் இருந்து ஆதரவாக கேட்பாங்க, கவனிப்பாங்க, அதை வேலிடேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரூலை விட்டு கொடுக்க மாட்டாங்கங்க. ஒரு தடவை ஒரு ரூல் போட்டாங்கன்னு சொன்னால் அதை அந்த குழந்தை கடைபிடிச்சு தான் ஆகணும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு செயலை ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பொறுமையாக பக்குவமாக விளக்கி கொடுப்பாங்கங்க. அந்த குழந்தை ஏன் இதை செய்யக்கூடாது அப்படி எதிர்த்து கேட்டாலும் கூட உடனே அடிக்க மாட்டாங்க. சரியான விளக்கத்தை மீண்டும் அந்த குழந்தை புரிகிறது மாதிரி சொல்லி கொடுப்பாங்கங்க. இப்படி சரி அவங்க கற்றுக் கொடுத்துட்றதுனால அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் அந்த தப்பை செய்யாது, பக்குவமாக நடக்க ஆரம்பிக்கும்.
குழந்தை ஒருவேளை ஒரு தவறே செய்துட்டாலும் அது எந்த சூழலில் செய்தது, அது செய்தது தவறு தானே அப்படிங்கிறத நிதானமாக அந்த குழந்தையை கூப்பிட்டு விசாரிப்பாங்கங்க. படுக்கை அறையில் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அன்னைக்கு 11 மணிக்கு பார்த்தேன், நீ வந்து செல்ஃபோன் வச்சுருந்த, என்ன செய்த? இது அந்த குழந்தை தன்னுடைய விளக்கத்தை சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறதுங்க. அந்த குழந்தை ஒரு வேளை சொல்லலாம், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியலை, அதை கூகுளில் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லலாம். அல்லது நான் விளையாடிக்கிட்டு தான் இருந்தேன் சாரி அப்படி சொன்னோம்னா அந்த குழந்தைய அவங்க மன்னிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்ன விளைவு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களோ, படுக்கை அறையில் நீ செல்ஃபோனில் கேம் விளையாடினு சொன்னால் 1 மாதம் உனக்கு பாக்கெட் மணி கிடைக்காது அப்படி சொல்லி ஏற்கனவே ஒரு ரூல் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்க, அதை கொடுக்குறாங்க. ஆக அந்த குழந்தைக்கு தெரியும் அம்மா அப்பா நல்லவங்க தான், அவங்க சொன்னதை நான் கேட்காததுனால தான் இந்த விளைவு எனக்கு கிடைச்சிருக்குது. மற்றபடி அம்மா அப்பா என்ன அன்பு செய்ய தான் செய்கிறாங்க, என்னுடைய தரப்பு நியாயத்தையும் அவங்க கேட்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தை புரியறதுனால அந்த பெற்றோர் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் வளராங்க. ஆக இந்த மாதிரி பெற்றோருடைய கையில் வளர்கிற குழந்தைகள் வருங்காலத்திலையும் கொஞ்சம் பேலன்ஸ்டான மனநிலையோடு இருப்பாங்கங்க. அந்த குழந்தைகளுக்கு தெரியுங்க எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல விளையாடணும். வகுப்பறையில் அமைதியாக தான் இருக்கும் அந்த குழந்தைகள், எந்த தொந்தரவும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காது. வெளியே நண்பர்களோட மகிழ்ச்சியாக விளையாடுவாங்க. அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுங்க. ஆக வளர்கிற பருவத்திலையும் அந்த குழந்தைகளை கையாளுறது ரொம்ப எளிதாக இருக்குங்க. டீனேஜ் பருவத்திலையும் ரொம்ப தொல்லை கொடுக்க மாட்டாங்க அந்த பெற்றோருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப நேரம் எடுத்து இந்த பெற்றோர் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கடைசியான பெற்றோர் வகை என்னன்னு சொன்னால் கண்டுக்காத பெற்றோருங்க. அந்த குழந்தைகளை அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஒரு உணர்வு கொடுத்து அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க, கண்டிக்கவும் மாட்டாங்க. அந்த குழந்தை அந்த வீட்டில் இருக்கிறதாகவே காட்டிக்க மாட்டாங்கங்க. பெரும்பாலும் இந்த வகையான பெற்றோர் 2 பேருமே வேலைக்கு போகிற பெற்றோராக இருப்பாங்கங்க. அவங்க வேலை பிஸ்னஸ் அதுலேயே பிஸியாக இருப்பாங்க. அந்த குழந்தைக்குன்னு எந்த நேரமும் கொடுக்க மாட்டாங்கங்க. குழந்தைய கவனிக்காமலே வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்தாலுமே அந்த குழந்தைய எப்படா இருந்த அப்படி சொல்லி அந்த குழந்தைய கொஞ்ச மாட்டாங்க. அதனாலே அந்த குழந்தை ஒரு தனிமை உணர்வில் சின்ன வயசுலேருந்தே வளர ஆரம்பிச்சிடுங்க. ஆக அந்த குழந்தைக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது. அந்த குழந்தை விரும்பினதை செய்யலாம். தப்பு செய்தாலும் கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நல்லது செய்தாலும் பாராட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஆக இந்த குழந்தைகள் பெரும்பாலும் தங்களது உணர்வுகளை வெளிக்காட்ட மாட்டாங்கங்க. எந்த ஒரு உணர்வுமே இருக்காது. யார்கிட்ட கோவப்படுறது, ஆட்கள் இருந்தால் தானே கோவப்படுறது. அம்மா அப்பா ஏதாவது திட்டினா தானே கோவப்படுறது. திட்டவும் மாட்டாங்க, பாசம் காட்டவும் மாட்டாங்க. ஆக அந்த குழந்தை தன்னொடுங்கி தனது உணர்வுகளை உள்ள புதைச்சி தனது கற்பனையில் அவற்றை வெளிக்காட்டுறதா தான் அந்த குழந்தை வளருங்க. இந்த மாதிரி குழந்தைகள் வெளியவும் போக முடியாது. அப்படியே ஜன்னல்ல இருந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. நிறைய நேரம் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஆக இந்த குழந்தைகள் அதிகமாக கற்பனை திறனில் வளர்றவங்களா இருப்பாங்கங்க. அதிகமாக ஓவியம் அல்லது சின்ன கைவினை பொருட்கள் செய்கிறது, அல்லது சின்ன சின்ன பொம்மைகளை வச்சு வீட்டுக்குள்ளேயே விளையாடுறது, அல்லது செல்ல பிராணிகள் நாய் பூனை போன்ற அந்த விலங்குகளோட விளையாடுறது, இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையை கடந்து போகுங்க. இந்த மாதிரி குழந்தைகள் வளர்ந்த பிறகு தனியாக இருந்து வேலையை செய்கிற ஆய்வாளர்களா அல்லது கலைஞர்களா, படம் வரைகிறவங்களா அல்லது இசை மீட்டுறவங்களா, அதிகமாக வீட்டில் நாய் பூனை அந்த செல்ல பிராணிகளோடு கொஞ்சி தனிமையில் வாழ விரும்புகிறவங்களா மாறிடுவாங்கங்க. ஆக நீங்கள் அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பெற்றோராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டான சூழலுக்கு வர்றது அவசியம். அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு பேலன்ஸுக்கு வர்றது அவசியம். உங்கள் குழந்தையுடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ப, உங்களது குடும்ப சூழலுக்கு ஏற்ப நீங்கள் அதை மாற்றி அமைக்கிறது தான் உங்களுடைய திறன்க. ஆக ஆல் த பெஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.